என் அன்பான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே குரு பேசுகிறேன். இன்றைய ஒரு செய்தி படித்தேன். பசுமாடுகளுக்கும் இன்றைய ஆதார் கார்டு எண் வழங்க வேண்டும் மத்திய அரசு பரிசீலனை பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு திட்டம் இருக்கான். எப்படி சிரிப்பது என்று தெரியல. அப்போ ஆடு பன்னி அதெல்லாம் விலங்கினமா இல்லையா? அதுக்கும் ஆதார் கார்டு எண் கொடுக்கலாமே. இந்த பிஜேபி காரணங்க ஏன் பசுவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு புரியல. இதுதான் பிராமணிய நுண் அரசியல் என்பது. அதுதான் சூழ்ச்சி. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் குறிப்பிட்டேன். ஆதிகாலம் தொட்டு பிராமணர்கள் வாழ்ந்த வீட்டில் பசுவும் இருக்கும். பல புராணங்களில் வேள்வியில் ஈடுபட்ட அந்தணர்கள் அந்த காலத்து மன்னர்களை பசுவை தானமாக அளிப்பாங்க. ஒரு மாடு அது கொடுக்கும் பால் 1000 தாய்மார்களுக்கு சமம். ஒரு பிராமணன் இறைச்சி திங்க மாட்டான். ஆனால் பால், அது மூலம் கிடைக்கும் தயிர், வெண்ணெய், நெய் போன்றவை எல்லாம் கால்சியம், அதிகப்படியான புரதம் அதிகமாக இருக்குது. அதனால் அவன் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறது பசு மத அடையாளத்துடன் புகுத்தி கொண்டான். அதை லக்ஷ்மி என்று பெண் சாமி ஆக்கி அது சாமியை பெருமாள் ஒரு சாமிக்கு கட்டி வைத்தான். கோமாதா என் குலமாதா என்று கதையாக அளந்து விட்டானுங்க. பல புராண இதிகாச கதைகளை கற்பனையில் திரிச்சு எழுதி பசுவை தன் உடமையாக மாற்றிக்கொண்டாங்க. பிராமணர்களை பொறுத்தவரை தன்னிடம் வரும்போது அதை புனிதமாக மாற்றி விடுவார்கள். அந்த சாமர்த்தியம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு இப்போத்து தலைமுறைக்கு பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஒரு 50 வருட முன்ன தேவதாசி முறைன்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருந்தது. அது இப்போது இல்லை. தமிழக சட்டசபையில் அப்போது உறுப்பினராக இருந்த முத்துலட்சுமி ரெட்டி என்பவங்க அந்த தேவதாசி முறையை ஒழிக்கணுன்றதுக்காக ரொம்ப பெரும்பாடுபட்டாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திருவிகா அதெல்லாம் முடியாது, இது பாரம்பரியமாக இருந்துகிட்ருக்கு, திடீர்னு பழக்கத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். முத்துலட்சுமி ரெட்டி காலங்காலமாக எங்கள் பெண்கள் தான் அந்த தேவதாசி கோயிலில் பொட்டு கட்டி விட்டு தேவதாசியாக இருந்திருக்காங்க. ஒரு வழக்கத்துக்கு உங்கள் பெண்கள் இருக்கலாமேன்னு சொன்னாங்க. அப்படியே வாயடிச்சு போயிட்டார் திருவிக்கா. பெரியார் விடுதலை பத்திரிகையில் மறுநாள் பாராட்டினார். வாயாடி திருவிக்காவே வாயடிக்க வைத்த முத்துலட்சுமி ரெட்டி என்று சபாஷ்ன்ட்டு தலைங்க எழுதுனாங்க. அதுபோல் திருவிக்கா ரொம்ப பேச்சாற்றல் நிரம்பியவர். அதனால் வாயாடி திருவிக்கா என்று பெரியார் குறிப்பிட்டு முத்துலட்சுமி பாராட்டினாங்க. அதுபோல் தேவதாசி முறையை தமிழ்நாட்டில் முழுதும் நீக்கிறதுக்கு பல பெண்களும் பல முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களும் ரொம்ப பாடுபட்டாங்க. அது தேவதாசி என்பது அந்த பெண் கோயிலில் சாமி முன்னாடி ஆடிட்டு போவாங்க. மற்ற நேரத்தில் அந்த பெண்ணுடன் யார் வேணால் உடலுறவு வைத்து கொள்ளலாம். சாமியோட ஊர்வலம் போகும்போது சாமி முன்னாடி ஆடிட்டு போவாங்க. அவர்கள் ஆடிய ஆட்டம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இப்போ பெரிய வணிக மயமாக இருக்கும் பரதநாட்டியம். அந்த தேவதாசி பெண்கள் தான் போற்றி பாதுகாத்து வளர்த்து விட்ட கலை தான் இப்போது பரதநாட்டியமாக இருக்குது. அந்த தேவதாசி முறையை ஏற்படுத்திய பிராமணர்கள் தான். அவர் தான் அந்த தேவதாசியை சாமியுடன் வஞ்சகமாக கௌரவப்படுத்தி தேவதாசி பெண் என்பவள் தேவர் அடியாள் என்பவள், அவளுடன் யார் உறவு கொண்டு அவளால் பிறக்கும் குழந்தைகள் தேவர் அடியாள் பிள்ளை என்று சொன்னாங்க. இது எவ்வளோ சூழ்ச்சித்தனமான வார்த்தை. சில வார்த்தைகளை நான் இங்கே சொல்கிறேன். அது கொச்சையாக நீங்கள் என்ன இருந்தால் மன்னிக்கணும். அப்படி தேவர் அடியாள் என்று சொன்ன வார்த்தை தான் இப்போது வார்த்தை மழுவி தேய்ந்து தேவடியா என ஆகியது. அவளுக்கு பிறந்த பிள்ளையை தேவடியா பிள்ளை என்கிறாங்க. இது ஒரு கொச்சையான வார்த்தை என்று நம்ம இப்போ நினைக்கிறோம். ஆனால் தேவர் அடியாள் என்ற வார்த்தை தான் தேவடியாள் என்று மாறி
அவளுக்கு பிறந்த பிள்ளையே சேவடியா பிள்ளை என்று இப்போ வந்து ஒருத்தர் சண்டை போட்டால் பேசிக்கிற உமிழ்கிற வார்த்தையாக இருக்குது. இது கொச்சையாக இருந்த என்னை நீங்கள் வந்து மன்னிக்கணும். ஏன்னா இதை சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. இவ்வளோ இழிவான சொல்ல வந்து நம் தமிழர்கள் மேலே வந்து எப்படி சாமர்த்தியமாக பூத்திட்டாங்க பார்த்தீங்களா? அப்படி தேவதாசி ஆடிய ஆட்டம் பரதம் வந்து இப்போது முழு பிராமண ஆதிக்கத்துக்கு போய்விட்டது. எப்போது பரதம் அவர்களிடம் சென்றதோ அது காலப்போக்கில் வந்து இதிகாச புராண கதைகளை சொல்லி புனிதமாக நடைமுறையாக தற்போது மாற்றப்பட்டு விட்டது. இப்போது பரதம் வந்து மிகப்பெரிய உலக வணிக ஆட்டம். இது மற்ற ஜாதிக்காரங்க மற்ற இனத்து மக்கள்லாம் வந்து வேடிக்கை பார்க்குற சூழலுக்கு தள்ளப்பட்டது. இப்படி எதெல்லாம் வந்து பிராமணர்கள் கையில் செல்கிறோ அவர்கள் அதெல்லாம் வந்து அவங்க சுய தேவையை பொறுத்து புனிதமாக மாற்றப்படும். இது பரதத்துக்கும் பொருந்தும், பசுவுக்கும் பொருந்தும். பசுவை இவ்வளோ போட்டு பாதுகாக்கிறேன், ஏன் பன்னி கூட தானே விஷ்ணுவின் அவதாரத்தில் ஒரு அவதாரம், அதை வெட்டக்கூடாது என்று ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற காவி கோஷ்டிங்க சொல்லலாமே, அதற்கும் ஒரு ஆதார் கார்டு எண் கொடுக்கலாமே. ஏன்னா அது பசு போல் பால் கொடுக்கறதில்ல, பன்னி வருஷத்துக்கு 12 குட்டி மேலே போடுது. அதெல்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுது மனித மலத்தை தான். அப்படி இருக்கும்போது அது விஷ்ணு அவதாரமாக இருந்தாலும் பிராமணர்கள் அது வந்து ஏற்பதில்லை. பசுவுக்கு ஏற்பதுக்கு காரணம் முழுக்க பால் அதிலிருந்து அதிகமாக கிடைக்கும், பிற பால் பொருட்களும் கிடைப்பதான்றது மட்டும்தான். இந்த விஷயம் வந்து ஒவ்வொரு பிராமணருக்கும் நன்றாகவே தெரியும். தெரிந்து அவர்கள் இந்த சுய தேவையை மறைத்து கோமாதா லக்ஷ்மி கடாச்சாரம் என்று சொல்லி இதிகாச புராண கதைகளை விட்டு சாதாரண பாமர வெகுஜன மக்களை நம்ப வச்சுருக்காங்க. நாங்கள் கூட எங்கள் வீட்டில் மாடுலாம் வளர்த்துருக்கோம், அதையெல்லாம் பராமரிச்சிருக்கோம், அது போடும் சாணையெல்லாம் அள்ளி போட்டிருக்கோம். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஐயர் கூட மாடு போடும் சாணையை அள்ளி போட்டு நான் பார்த்ததே இல்லை கழுவி. நீங்கள் நல்லா கணக்கெடுத்து பாருங்கள் எத்தனை பிராமண வீட்டில் பசு மாடு வளர்க்குறாங்கன்று. மாடு வளர்க்குறதெல்லாம் மற்ற இனத்துக்காரங்க தான், ஆனால் பால் குடிப்பு அதிகமாக ஐயராத்துக்கு தான். ஆனால் மாடை வளர்த்தவன் வெட்டி அதை சாப்பிட்டா அது பாவன்றது. ஏன்னா வெட்டி சாப்பிட்டா இவங்களுக்கு வந்து பால் இல்லாமல் போயிடுமே, அந்த சுயநலம் தான். கோழி ஆடு பன்னி போன்ற உயிரினங்களுக்கு கரிசனம் காட்டாமல் பசுவுக்கு மட்டும் கரிசனம் காட்டுவது இது முழுக்க பிராமணர்கள் அவர்கள் உண்டாக்கிய புராண இதிகாச போன்ற குப்பைகளின் உட்புகுத்திய மலிவான அரசியல் வியாபாரம் தான். அந்த வியாபாரம் இப்போ வந்து பசுவுக்கும் ஆதார் கார்டு எண் கொடுக்கணும் என்று வந்து நிற்குது. இதுதான் மேல்மட்ட பிராமணர்களின் வழிகாட்டலின்படி எங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற காவி கோஷ்டிகளில் பசுவை பாதுகாக்கணும், பசுவதை கூடாது என்று சொல்கிறாங்க. இது பசு பாதுகாப்பு குழுன்ட்டு ஒன்று இது நார்த்தில் இயங்கிட்டு இருக்கு. அது சும்மா வண்டியில் பசுவை ஏற்றிட்டு போனவனை ஒரு அப்பம் புள்ள அடித்து சாகடிச்சிட்டானுங்க. பல அசம்பாவிதங்கள்லாம் நாள்தோறும் நடந்துகிட்ருக்கு அந்த பசு பாதுகாப்பு குழுவால். இதெல்லாம் முழுக்க பிராமண அரசியல் வந்து உட்பகுத்தினால தான். இந்தியா முழுவதும் பிராமண அரசியல் உட்பட்டு தான் இயங்குது. ஊழலை விட மத அரசியல் வந்து மிக கொடூர முகம் கொண்டது. குஜராத் கலவரத்தில் ஒரு நிறமாத கர்ப்பிணி வயிற்றை சூலாயத்தால் குத்தி ஒருத்தன் கிழிச்சு அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தைய வந்து அப்படியே குத்தி எடுத்து நெருப்பில் காட்டி கொண்டானாங்க மத தீவிரவாதிங்க. ஊழலே மிக கொடுமையானது தான். ஒரு நாட்டில் நடக்கும் ஊழலே மிக கொடுமையானது என்றால் அதை விட கொடுமையானது வந்து மத அரசியல். ரெண்டுமே இந்த நாட்டை விட்டு அடித்து துரத்தணும். தூய்மையான அரசியல் உண்டாகணும், உண்மையான ஆன்மீகம் மலரணும். அதுதான் வந்து ஒரு நாட்டின் ரொம்ப ஆரோக்கியமான நிலையாக இருக்கும். நேரம் இருந்தால் மீண்டும் இவ்வொளிப்பதிவை கேளுங்கள். உங்கள் நண்பர் மற்றும் உறவினருக்கு இவ்வொளிப்பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு ஒளிப்பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.